Hi friends, welcome to Ragas kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ரொம்ப டேஸ்டியான சாஃப்ட்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ஸ்டன்ட்டா செஞ்சிரலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் இதுக்கு போதும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்கட் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போறோம். நான் இன்னைக்கு மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த பிஸ்கட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 பிஸ்கட் இது கூட சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மேரி பிஸ்கட், பார்லிஜி, மில்க் பிக்கீஸ், குட் டே எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். பிஸ்கட் எடுத்துகிட்டு ஒரு 15 பிஸ்கட் எடுத்துகிட்டு நல்லா அது எல்லாமே உடச்சி விட்டுக்கலாம். நம்ம உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடுறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பவுடர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம உடச்சி விட்டுக்கிறோம். இப்போ பிஸ்கட்ஸ் எல்லாமே நம்ம உடச்சி விட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக பண்ணிக்க போகிறோம். இப்போ மாற்றியாச்சு, நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் சுற்ற விட்டிங்கன்னா அந்த பவுடராக வந்து வராமல் கொஞ்சம் எண்ணெயாக வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பவுடரானே எடுத்துருங்க. கட்டியாக இல்லாமல் இருக்கான்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து மில்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுடரை வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 லிட்டர் வந்து பேனில் பால் ஊற்றி நல்லா சுட வச்சுக்கோங்க, கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு இது வந்து சுண்டணும்னு தேவை கிடையாது. இது இன்ஸ்டண்ட்டான ஐஸ்கிரீம் தான், அதனால் சுண்ட தேவை கிடையாது. பால் நல்லா கொதிக்க விட்டாலே போதும். பால் கொதித்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க போதும். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க. அதாவது நம்ம நல்லா காய்ச்சி ஆற வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி காய்ச்சி நல்லா ஆற விட்ட 1/2 லிட்டர் பாலில் நம்ம வந்து பிஸ்கட்டோடைய தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது பால் ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பிஸ்கட் தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டாமல் இருக்கும். இப்போ இது கூட பிஸ்கட் தூள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்திக்கிறேன். இந்த கோகோ பவுடர் சேர்த்துறனால உங்களுக்கு நல்ல ஒரு சாக்லேட் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கோகோ பவுடர் சேர்த்துறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுகர் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவையான அளவுக்கு நீங்கள் சக்கரை இது கூட சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரை இது கூட சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்சியில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு. நான் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக க்ரீமியாக உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கான மிக்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளோயியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. எடுத்து ஊற்றுனா உங்களுக்கு நல்லா ஊற்றுற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறத எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. மேலே எதுவும் நடுவில் எதுவும் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு மூடியை திருப்பி வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறப்போ அந்த தண்ணி விழுகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ இதோட மூடி இருக்குது. நான் வந்து டைட்டாக மூடாமல் லைட்டாக மட்டும் பேக் சைடில் திருப்பி வச்சு மூடி வச்சுக்க போகிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் 5 ஹவர்ஸ் கிட்ட அதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா கெட்டியாகிடுச்சு ஐஸ்கிரீம். இப்போது இது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பவுலை வந்து இறக்கிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது அப்படியே விட்டுருங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்கூப் வச்சு எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸ்கூப் வச்சு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் வந்து அழகாக அது மாதிரி எடுத்துடலாம். இல்லை நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி பீசஸாக எடுக்கிறனாலும் நீங்கள் இது மாதிரி எடுக்கலாம். நான் வந்து நைஃப் வச்சு பீசஸாக இது மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தோன்னே. மேலே மட்டும் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நல்லா க்ரீமியாக சாஃப்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக அது செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு மேலே ஹெர்ஷி சிரப் நான் கொஞ்சம் லைட்டாக வந்து சாக்லேட் சிரப் இது மேலே வந்து டெக்கரேஷனுக்காக ஊற்றிருக்கேன். அது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான சாக்லேட் க்ரீமி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.